வணக்கம் மக்களே. திமுகவில் பாதி, அதிமுகவில் மாஜி. சீட்டிங் சீனியர்களுக்கு காத்திருக்கிற ஒரு சிக்கல். 2026 பெரும் பஞ்சாயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திமுகவுக்கு ஒரு புதிய சிக்கல் முளைச்சிருக்குது இப்போது. அதுலேயும் குறிப்பாக திமுகவோட சீனியர் சிட்டிங் அமைச்சர்கள், அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்கள் களத்தில் இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவை தவிர எல்லா கட்சிகளில் இருந்தும் வந்தவங்களுக்கு திமுகவில் இடம் கொடுத்துருக்கிற இந்த நிலையில் தாங்கள் எந்த தொகுதியில் நிற்குதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாங்க அந்த அரசியல் வட்டாரத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியிலும் சரி கூட்டணியிலும் சரி ஓவர்லோடு மனநிலையில் இருக்கிறது திமுக. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்குமே ரொம்ப முக்கியன்ற கணக்குப்படி நிறைய கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வந்திருக்குது திமுகவோட தலைமை. இப்போ ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 13 கட்சிகள் திமுகவில் கூட்டணியில் இருந்துச்சு. இந்த நிலையில் 2026 தேர்தலில் அந்த எண்ணிக்கை 19 கடந்துருச்சுன்னே சொல்லலாம். இன்னும் சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரலான்னு சொல்லியும் சொல்லப்படுது. கடந்த 2026 தேர்தலில் திமுகவை எதிர்த்து களம் கண்ட தேமுதிக, மக்கள் நீதி மையம்னு சொல்லி நிறைய கட்சிகள் இப்போ திமுக கூட்டணியில் இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. போன சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டி போட்டு வெற்றி பெற்ற நிறைய பேர் இப்போ திமுகவிலே இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இருக்கிற இந்த சூழலில் திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்களில் நிறைய பேர் அதிமுக இருக்கிற கட்சிகளில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜகண்ணப்பன், சேகர்பாபு, ரகுபதி, KSSR, ராமச்சந்திரன், MKR, பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முத்துசாமி அப்படின்னு சொல்லி பல பேரும் அதிமுகவில் இருந்து வந்தவங்க தான் இப்போ திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தோப்பு வெங்கடாச்சலம், தங்க தமிழ்ச்செல்வன் சொல்லி எம்பிக்கெலாம் மாவட்ட செயலாளராக இருந்தவங்கெல்லாம் இப்போ அதிமுகவினராக தான் இருக்கிறாங்க. போதாக்குறைக்கு போன வருஷமும் இந்த வருஷத்துக்கும் மைத்ரேயன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் சொல்லி பல அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம், அவங்களோட மகன் பி ரவீந்திரகுமார் இவங்கெல்லாம் திமுகவில் இப்போ இணைஞ்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு வகையில் திமுகவுக்கு பலம் சேர்க்குற ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் திமுகவில் இருக்க சில சீனியர்கள் ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம்லாம் முக்கிய புள்ளிகளை எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க இப்போ இணைஞ்சு பயணிக்கின்ற நிலைமை வந்திருக்கு. தேர்தல் நேரத்தில் சில கணக்கீடுகள்லாம் நமக்கு கை கொடுக்கும்னு சொன்னால் கூட உண்மையான தொண்டர்களோட மனநிலை இப்போ வேறு ஒரு எண்ணமாக இருக்குது. சில மாவட்டங்களில் திமுகவினர் பதவி விலகிறதையும் பார்க்க முடியுது. அதிமுகவினர் அள்ளி வந்தாலும் அது தேர்தலில் திமுகவுக்கு பலம் சேர்க்குமா இல்லை சீனியர்களோட சிக்கலுக்கு உள்ளாக்குமான்ற கேள்வி தான் இப்போ ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறி எழுந்திருக்குன்னே சொல்லலாம். மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.